வயசுல ரொம்ப புளியவர். ஸோ டக்கு பென்சில் வச்சுட்டு டக்கு பண்ணுவார். எங்களெல்லாம் அந்த ஆஃபீஸோட இதை கொண்டு வந்து கொடுப்பார். சண்டே உட்காரணும், அதெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுக்கணும், டோட்டல் பண்ண சொல்லுவார். டோட்டல் பண்ணுறோம் உட்காந்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் இப்படி பண்ணு, பென்சில் வச்சுட்டு இப்படி பண்ணுவோம், கடை முடிச்சுடுவார். அதுதான் அவருடையது. என்னென்னா நல்ல இது எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், நல்ல மனசு. அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் இதில் ரொம்ப உண்டு. அவருக்கு டெய்லி சந்தியாவதனம் பண்ணி பூஜை பண்ணி ஞாயிற்றுக்கிழமையான படம்லாம் சாமி படம்லாம் தொடச்சி பொட்டு வச்சு இது பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணுவார். ஓகே சார், உங்கள் அப்பாவுக்கு உங்களை செல்லம்மா என்ன கூப்பிடுவார்? செல்லன்னு யாரும் கிடையாது அவருக்கு. அது மாதிரிலாம் இல்லை, செல்லம்மா என்ன நேம் கூப்பிடுவார் உங்களை? என் பேர் ராஜான்னு கூப்பிடுவார், ராஜுன்னு கூப்பிடுவார், கணேசான்னு கூப்பிடுவார், பெரியப்பாவா மூர்த்தின்னு கூப்பிடுவார், இன்னொரு பெரியப்பாவா கைலாசம்னு கூப்பிடுவார். உங்கள் அப்பாவுக்கு பொங்கல்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷன். அம்மாவுக்கு வந்து பிள்ளைகள், அம்மா வந்து பிள்ளைகள் தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, அது எல்லா ஃபேமிலியும் இருக்கிறது தான். ஓகே, உங்கள் அப்பாவோட நீங்கள் ஃபஸ்ட்டு துட்டு வாங்கினேன்னா என்ன வார்த்தைன்னு தெரியுமா? அப்பா என்ன துட்டிருக்காரு ஃபஸ்ட்டு? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த எலக்ட்ரிக்கலில். மற்றது நார்மலாக தேட்ட மாட்டேன். ஃபஸ்ட்டு துட்டு வாங்கின மனுஷன் தேட்டுவான் சொல்லக்கூடாது. படிக்கலைன்னா தேட்டுவார். படிக்கலை இல்லை, ஃபஸ்ட்டு எப்படி திட்டுவார்? நீங்கள் எந்த தப்பு பண்ணி திட்டு வாங்கியிருக்க? ஒரு வாட்டி எங்கேயோ போயிட்டு வந்தேன், லேட்டாக வந்தேன். எங்கடா போனேன்? போயிட்டு இங்கே போயிட்டு வந்தேன். அது கனாபின்னு கத்திட்டேன். ஓ இல்லை போனார். சரிப்பா கம்முன்னு இருந்தேன். நான் பண்ண தப்பு ஒத்துக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன், சரி போ அப்படின்னு. அது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ரொம்ப பொய்ங்கிறது வாயிலே வரக்கூடாது. ஓகே சரி, இப்போ தாத்தாவோட பிடிச்ச உணவுங்க நான் சொல்ல முடியுமா? தாத்தாவுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிடுவார். அவர் இன்னதுன்னு இல்லை, ரொம்ப பிடிச்ச அந்த காலத்தில் அதெல்லாம் உனக்கு வீட்டில் வந்து அப்பா ஒரு சம்பளம் தான் எல்லாருக்கும். அப்பா அதெல்லாம் பிடிச்ச உணவுங்கள்லாம் இருக்கா? பிடிச்ச உணவுனா எல்லாமே சாப்பிடுவார் அவர். இதுன்னு கேட்க இது கிடையாது, ஏன்னா வீட்டோட சிச்சுவேஷன் அது மாதிரி இருந்தது. ஓகே ஓகே, அவருக்கு எது எல்லாமே சாப்பிடுவார். உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச நடிகர் யார்? உங்கள் பிடிக்கும், எம்ஜிஆர் பிடிக்கும், எம்எல்ஏ கணேசன் பிடிக்கும், சோ பிடிக்கும், சோ காமெடியாக பண்ணுவார். ஓகே சார், அப்பாவை பற்றி பாருங்க. பழைய பாட்டு எல்லாம் பாடுங்க, நான் தரேன் உங்களுக்கு. என்ன பாட்டு? இதான் சிவாஜி கணேசன் அப்பா பாட்டெலாம் வரலடா அப்பெல்லாம். அப்பா பாட்டெலாம் சரி, நான் இப்போ உங்களுக்கு லிரிக்ஸ் தரேன். தந்தை இந்தாங்க, இதை பாருங்க.